Hi friends, welcome to TM. நான் உங்கள் உமா. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ஒரு விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் டாப்பிக்லேருந்து ஒரு சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வித்தியாசமான சம் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ கொஸ்டின் பாருங்கள், 54, 71, 75 மற்றும் 99 என்ற ஒவ்வொரு எண்ணுடனும் எந்த எண்ணை கழித்தால் அதன் மீதம் சம விகிதத்தில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதாவது இந்த 4 நம்பர் இருக்கு இல்லையா, 54, 71, 75, 99, இது இந்த 4 நம்பர்லையும் சேமாக ஒரே நம்பரை கழிக்கிறாங்க. ஓகேவா? அப்படி கழிக்கும் போது அது வந்து சம விகிதத்தில் இருக்கா. ஸோ கழிச்சதுக்கு அப்புறம் ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, அப்போ அந்த நம்பர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த நம்பரை நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதாவது சேமா ஒரே நம்பர், அந்த நம்பரை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ 54லேருந்து எக்ஸை கழிக்கிறேன், அடுத்து 71லேருந்து எக்ஸை கழிக்கிறேன், 75லேருந்து எக்ஸை கழிக்கிறேன், 99லேருந்து எக்ஸை கழிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கழிக்கும் போது இது ரெண்டுக்கும் விகிதம் போட்டிங்கன்னா இது ரெண்டுக்கும் விகிதம் போடுற வேல்யூஸ் ரெண்டும் சேமா வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது விகித சமன்ல வந்துருச்சா, ரெண்டு விகிதம் ஈக்குவல் அப்படின்னா அதை வந்து நம்ம விகித சமம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ கடைசி ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல், இது விகித சமன் விதி. ஓகேவா? அப்போ பெருக்குங்க பாருங்க, 54 மைனஸ் எக்ஸ் இன்டூ 99 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 71 மைனஸ் எக்ஸ் இன்டூ 75 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? இப்போ 54 எடுத்துட்டு போய் இது கூடயும் பெருக்கணும், அடுத்து எக்ஸை கொண்டு போய் இது கூடயும் பெருக்கணும். ஓகேவா? 54 இன்ட்டு 99 5325ன்னு வரும். ஓகேவா? ஸோ பெருக்குனீங்கன்னா இது கிடைக்கும். அடுத்து மைனஸ், இந்த இடத்துல பாருங்க மைனஸ் 99 எக்ஸு, அதுக்கப்புறம் மைனஸ் 54 எக்ஸ்ன்னு வரும். அப்போ 146 எக்ஸ்ன்னு ஒட்டுக்கு எழுதிக்கலாம். அடுத்து இந்த சைடு என்ன வரும், 71 இன்ட்டு 75 5346ன்னு வரும். அடுத்து 71 மைனஸ் 71 எக்ஸு மைனஸ் 75 எக்ஸு மைனஸ் 153 எக்ஸ்ன்னு வரும். இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும் கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு. அப்போ 153 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது ப்ளஸ்ன்னு ஆகும். 153லேருந்து 146 போச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 7 எக்ஸ்ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 5346லேருந்து 5325 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 21ன்னு கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ, இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு. ஓகேவா? 7x ஈக்குவல் டு 21ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 3, ஏன்னா 7 டிவைடட் பையில் வருமா. ஸோ 21ஆல் அடிக்கும்போது 7ஆல் 21 அடிக்கும்போது 3 டைம்னு கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு நம்பரையும் 3 வச்சு தான் கழிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ கொஸ்டினை தெளிவாக படிச்சுக்கணும். அவங்க என்ன தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த சம் போட ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா?